போலந்தின் வடகோ நகரில் கார்லோ யோசேப் 1938 கிரெகோரியன் பல்கலைக்கழகத்தில் மொழியியல் மற்றும் 29 நாஜி ஜெர்மனியின் போலந்து படையெடுப்பின் போது பல்கலைக்கழகம் மூடப்பட்டிருப்பதால் அவரது கல்வி குறுகிய முதல் 1944 இரண்டாம் உலகப் போர் நடைபெற்ற தருணத்தில் கல்குவாரியிலும் ரசாயன தொழிற்சாலையிலும் ஊழியராகவும் வேலை செய்து 41 அவரது தந்தை இதய நோயால் காலமானார். இளம் கார்லோ 1942 நாஜி படையெடுப்பின் நடுவே ரகசிய குரு பயிற்சி கல்லூரியிலும் அதாவது அண்டர் கிரவுண்ட் 1946 ஒரு குருவாக அருட்பொழிவு பெற்று தனது 1954 கிராகோவில் கத்தோலிக்க பல்கலைக்கழகத்தில் மத கல்வி பேராசிரியராக பணியாற்றினார். அங்கு இளைஞர்களுடன் நெருக்கமான உறவை வளர்த்தியது. கிராகோவின் துணை ஆயராக நியமிக்கப்பட்டு போலந்தின் வரலாற்றில் மிக இளம் ஆயரானார். அப்பொழுது அவருடைய 1962 முதல் 1965 கிராகோவின் ஆயராக இரண்டாம் வத்திகான் சங்கத்தில் கலந்து கொண்டு நவீன திருச்சபைக்கு வழிவகுத்து முக்கிய ஆவணங்களை உருவாக்கியது. திருத்தந்தை 6ஆம் பவுல் அவர்களால் 1978 அக்டோபர் 16 அன்று திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டு திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் என்னும் 1979 தனது முதல் வெளிநாட்டு பயணத்தை போலந்திற்கு மேற்கொண்டு தனது சாந்தமான அணுகுமுறையால் கம்யூனிஸ்ட் அரசிற்கு எதிராக வன்முறையற்ற ஆட்சி 1981 தன்னை கொலை செய்ய முயன்ற முகமது அலியாக என்பரை மன்னித்து 86 இத்தாலியின் அசிசி நகரில் அனைத்து சமயத்தினரை சந்திப்பை ஒருங்கிணைத்து உலக சமாதானத்திற்காக 78 முதல் 2005 27 ஆண்டுகளுக்கும் மேலாக ஏறக்குறைய 27 ஆண்டுகள் திருத்தந்தையாக பணியாற்றி மிக நீண்ட கால பணியாற்றிய திருத்தந்தையர்களில் ஏப்ரல் 2 அன்று இறைபாதம் அடைந்தார். ரோம் நகரில் செயின்ட் பீட்டர் சதுர்க்கத்தில் பல லட்சம் பக்தர்கள் கலந்து கொண்டு 11 திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்களால் 614 திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் புனித நிலைக்கு உயர்த்தப்பட்டார். அகில உலக திருச்சபை அவளோடு காத்துக் கொண்டிருந்த